மகாபாரதம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு வியாசர் மாத்திரம் இல்ல. மகாபாரதத்துல வர இன்னொரு ரிஷி மார்க்கண்டேயர்ன்னு பேரு. அவர் தான் போய் ராமாயணம் சொன்னவர். தருமனுக்கு ராமாயணத்தை சொன்னவர் மார்க்கண்டேயர். அந்த மார்க்கண்டேயர் பெயரால் இருக்கிற மார்க்கண்டேய புராணம். அதுல ஒரு செய்தி வரும். இது எவ்வளவு உயர்ந்தது. தேவதானாம் யதா வியாசோ த்விபதாம் பிராமணோவரக ஆயுதானாம் யதா வஜ்ரம் ஓஷதீனாம் யதா யவாஹா ததைவ சர்வசாஸ்திராணாம் மகாபாரதம் உத்தமம். தேவதானாம் யதா வியாசோ, தேவர்களிலேயே வியாசர் எவ்வளவு உயர்ந்தவரோ அப்படின்னா இந்த மகாபாரதத்தினால வியாசருக்கு எவ்வளவு பெரிய சிரேஷ்டம் கிடைத்து விட்டது. த்விபதாம் பிராமணோவரக, 2 கால் இருப்பவர்களில் பிரம்மத்தை அறிந்தவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களோ. 2 கால், த்விபத, 2 கால்களால் நடக்கக்கூடிய மனித இனம். ஆயுதானாம் யதா வஜ்ரம், ஆயுதங்களிலேயே வஜ்ராயுதம் எவ்வளவு உயர்ந்ததோ. ஓஷதீனாம் யதா யவாஹா, மூலிகைகளில் மருந்துகளில். யவன என்ன அர்த்தம்? சுகதானியம்னே பேர் அதுக்கு. வால்கோதுமைம்பார்கள். இன்னைக்கு சொல்லணும்னு சொன்னா பார்லி. ஏன்னா வால்கோதுமைங்கிற பழைய பேர் நமக்கு இன்னைக்கு தெரியாது. பார்லி, அந்த பார்லிக்கு தான் சுகதானியம்னு பேரு. அதுக்கு சமஸ்கிருதத்தில் யவான்னு பேரு. சில நேரத்தில் ஜவ் அப்படின்னும் பல மொழிகளில் அதனுடைய பெயர் வரும். எப்படி அந்த சுகதானியம் மூலிகைகளிலேயே மிகச்சிறந்ததோ அப்படி சர்வசாஸ்திரங்களிலும் எது உத்தமமானது என்றால் மகாபாரதம் உத்தமமானது.